கிட்டத்தட்ட 3ல் 1 பொண்ணு வந்துட்டு இந்த பிரச்சனைனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட 25 வயசுக்கு முன்னாடியே வந்துட்டு பாதிக்கப்படுறதா வந்துட்டு சொல்லப்படுதுங்க. அதுவும் குறிப்பாக வந்துட்டு 18% ப்ரெக்னென்ட் விமன் வந்துட்டு இதனால வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. பார்த்துங்க, ப்ரெக்னென்ட் டைமில் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதுவே வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த டைமில் இந்த பாதிப்பு ஏற்பட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு தான் யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? UTIங்க. இது ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழில் வந்துட்டு சிறுநீர் பாதை தொற்று அப்படின்னு சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு நம்ம இதோட அறிகுறி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன காரணத்தினால இது வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாத்ரூம் போகும்போது வந்துட்டு பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிறுநீர் பாதை தொற்று நோய் வந்தவங்க, இதனால் பாதிக்கப்பட்டவங்க பாத்ரூம் போகும்போது வந்துட்டு இந்த பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ஃபீவர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜில்லாக இருக்கும். இப்போ உடம்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கூலிங்காக இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடிவயிறு இருக்குல்ல, அப்டமன், இது வந்துட்டு பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பக்கவாட்டு பகுதி, இடுப்பு, கீழ் முதுகு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெயினாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செக்ஸ் பண்ணும்போதுங்க, உடலுறவு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூரின் வந்துட்டு அடைக்க வைக்கும்போது ஒரு பெயின் வரும் தெரியுமா? இப்போ நம்மளாம் வந்துட்டு ஒரு லாங் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது எல்லாருமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் வந்துட்டு பஸ்ஸை வந்துட்டு நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதாவது யூரின் வர்றது மாதிரியா இருக்கும், ஆனால் வந்து வெளியே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெயின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் யூரின் அடைக்க வச்சு அப்படி இருக்கும், அந்த பெயின் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சிம்டம்ஸ் பார்த்தாவே வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒன்று தாங்க இருக்குது. ஸோ இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம டாய்லெட்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு அழுக்கு இருந்தாவோ ரொம்ப சுத்தம் இல்லாமல் நம்ம வச்சுக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாய்லெட்டை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சாவே வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். சப்போஸ் இந்த பிரச்சனை உள்ளவங்க வந்துட்டு நான் சொன்ன அறிகுறி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டாக்டரை போய்ட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.